அதே பேச மாட்டேன்ற. மிச்சரம் முறுக்கு அப்புறம் புகழ வேணுமா? அப்புறம் அந்த கறி கறியா? கறி கறி வாங்கிட்டு வாங்க. சரி வறுத்துக்கலாம், மத்தியானம் வறுத்துக்கலாம். அதுதான் கறி நேரம் நீ போறது கறி எழுச்சாங்க. ஐயோ பழத்தில் தண்ணி ஊற வத்தி போச்சே. சரி கை கால் மூஞ்சி கழுவு. இந்த பனி நல்லா கழட்டி வீசு. சுத்தமாக கழுவு, கை கால் மூஞ்சி கழுவு, நல்லா கழுவே. இங்கே சாணி பத்து பாருங்க, பாரு பின்னால் பாரு புறங்காலில். அது எப்படி விடாமல் இருக்கு? நல்லா சேர்த்து கழுவுறா தானே விடு. சரிப்பா அந்த பனியில் மாற்றிட்டு ஒரு வேட்டி கீட்டி எடுத்துக்கட்டு கடைக்கு போகலாம். சரி போ, கை கழுவு, மூஞ்சி சுத்தமாக கழுவு. ஒன்றுமே கூடாது, அப்படி பிடிச்சி அப்புறம் மழை வந்தால் தான் நல்லா தேய்ச்சி தண்ணி பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாது. மிச்சம் வேணும், முறுக்கு வேணும், பொரி வேணும், கறி வேணும், எல்லாம் வாங்கிட்டு வா. எல்லாம் சேர்ந்து தின்றது தான். பொயிலும் வேணுமா? பொயில முறுக்கு மிச்சரு மிச்சரை போகல, பொரி கறி எல்லாம் வேணுமால. மீன், கத்திரிக்காய், கருவாடு, உருளைக்கிழங்கு எல்லாம் வாங்கிட்டு வா. போயிட்டு வாங்க. சரி நாடா. அது ஒன்று கூட சீத்தக்காய் வீரியல் இங்கே பழுது இருக்குதா? பழுக்கலன்னா விட்டுருப்போம். நாடா இங்கே வந்து பொறிக்கிறாங்க, நாம தான் பொறிக்கணும். ஏன்னா ஆற்றுல சுத்தமாக தண்ணி வற்றி போச்சா? அவங்க வந்து எடுப்பாங்க தண்ணி இருந்தா அவங்க வராங்க. சரி குழி தோண்டி பார்க்கறது இது எப்படி? அப்படி என்ன துளி வேலை தண்ணி வேத வடிச்சிட்டு இருக்கிறியா? மழை வந்துடும், மழை வந்துடும். மழை எங்கே இன்னமா ஆடியே போக போகுதுன்னாங்க, மழை வருதுன்னு தெரியலையா? வந்துடும், சொல்ல முடியாது, அதெல்லாம் வந்துடும். பனி பயங்கரமாக பெய்யுது, குளிர் அடிக்குது. வெடிக்காலம் குளிர் குளிர் வெடிக்காலம் நல்லா குளிர் அடிக்குதுயா. ஆமாம் மழை வந்துடும், வராது போகாது. பார்த்துப்போ, இங்கே ஓடாத. நான் இன்ன வரைக்கும் அங்கிருந்து நடந்து வந்துருக்கிற மறுபடியும் உங்களோட திரும்பி நடக்கிறேன். எனக்கு 2 நடையாகுதுல்ல. நீ பாட்டுக்கு ஓடி நீ நான் பின்னால் ஓடியார வேண்டாமா? எனக்கு மூச்சு கீச்சல இறக்கி இருக்காருமா. மெதுவாக போய் தோலாம். என்ன ஓடாமல் என்ன வெங்காயமாக பண்ணுறேன். மொல்லா போ பார்க்கலாம் சுத்த. உனக்கு ஒரு புண்ணியமாக போடு. அதெல்லாம் வாரதானே இல்லை.
ஆமாம், மெதுவாக போ, அவசரம் இல்லை. ஓடி உனத்தையும் ஜாதிக்கு போகிறதில்ல. ஒன்றும் இல்லை. எங்கேயே தண்ணி சுத்தமாக வற்றி போச்சா? காஞ்சாரானது எங்கேயே அது? இந்த ஆடு பொதுவாக காஞ்சிருச்சு. நட போய் பார்த்துட்டு போகலாம். நீ எனத்தை பார்த்து என்ன பண்ண போற? வெறும் காஞ்சாத்து போய் பார்த்து என்ன பண்ண போற? தண்ணி இருக்குது. என்னென்ன சுத்தமாக வற்றி போச்சு? இதுலையே தான் அரைக்கிறியா? என்ன கீழே நிலங்காங்க ஒவ்வொரு சொம்பத்தான் வடிக்கணும் மாட்டேங்குதே. ஆட வக்கறவுளுத ஒரு இது எப்படி என்ன இந்த கரும்பு சூரனா தடிக்காதானா? வெறும் பாறைனா பாறையிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி ஊறுது. அட கடவுள, இந்த மண்ணோட ஏதை வடிக்கிறியா? அப்பா ஒவ்வொரு சொம்ப இறைச்சி குடத்துல நப்பிக்கிறியா? ஒரு சொம்பு அளவா மழை பெய்யுது. ஒரு குடம் தண்ணி இறக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகு. தண்ணி நிறைந்த போது ஓடிடலாம். தண்ணி நிறைய இருந்தால் மூக்கில் தண்ணி நிறைய இருக்கணுமே. எங்கே ஒரு சொம்பு தான் ஊற மாட்டேங்குது, அதுக்கு மேலே ஊற மாட்டேங்குது. அதானா மழை பெஞ்சிட்டானா மேலாட்டு ஓடும்போது மூணு ஓடிடுவாங்க. மெதுவாக போ. நான் உன்னை பார்க்க வர்றதுக்கு இப்போ வந்து 1/2 மணி நேரம் காடு ஆகலை. இவ்வளோ தூரம் நடந்து வந்துருக்கிற மாதிரி எனக்கு 2 நடை ஆகுது. அது கருமை போனால் போயிட்டு வந்து நாய்க்கடி வாங்கிட்டு வா. கொஞ்சம் மெதுவாக போ. ஆமாம், எனக்கு இப்போ இறக்குது. உனக்கு ஒரு நாள் ஜங்குன்னு குதிச்சுட்டு ஓடுறேன். அப்புறம் இப்போ நான் அங்கேருந்து இப்போ வந்து உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன்ல கடைக்கு. அப்போ எனக்கு 2 நாளே ஆகலையா? நீ வேலை செஞ்சு போ. நீ இன்னைக்கே வேலை செய்கிற. இது பிறந்ததுல இருந்தால் தான் வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன். ஆமாம், இந்த ஏற்ற மேறினவங்க என்னையா இங்கே வந்து பாங்காட்டுக்குது. என்னை போட்டு சாவடிக்கிறீங்க ஐயா. ஆண்டவனை பெருமாளை மகாமணியப்பா. மக்க போய் குப்பளம் போய் பாருன்ட்டு நம்மளை போட்டு சேவண்டி அடிக்கிறாங்க. அங்கேருந்து ஏதோ ஏசி ரூமில் ஒரு 16 அடி காலில் ஒய்யாரமாக சேரை போட்டு கொண்டு சொல்கிறவனுக்கு என்ன நோகுதான்? இங்கே வந்து நடந்து பார்த்தா தானே தெரியும். முட்டிக்கிட்டெல்லாம் நோகுது. ஐயோ, என்ன பண்ணுறது? ஆண்டவன் என்னோட பயணத்தை இப்படி விதிச்சிருக்கிறான். போய் பாருங்கன்னு சொல்கிறவனை பற்றி குத்தம் இல்லை. அதுதான் தார் ரோட்டுக்கு ஆசைப்படுறோம் நாம. நல்லா இருக்கும். அருமையான வார்த்தை சொன்னீங்க. நகரத்தில் எதுவெல்லாம் அத்தியாவசியம்னு நம்ம உதாசீனமாக தள்ளிட்டு போகிறோமோ அதெல்லாம் இங்கே பெருங்கனவாக இருக்குது. இதெல்லாம் என்ன சாதாரண சப்ப மேட்ரு அப்படின்னு நினைக்கிற விஷயம் எல்லாமே இங்கே ஒரு பெருங்கனவாக இருக்குது. எத்தனை மக்களுக்கு புரிய அப்படியே கொஞ்சம் நீங்கள் என்னையே முட்டி வலிக்குது. ஐயோ, காலை சோறு தனியா? சோறு காலைல சோறு ஆகலையா? இதே மணி 11 ஆகுதுன்னு சோறு ஆகலையா? அப்புறம் நம்ம போனதுலேருந்து ஒரே கறி உளி ஆக்கி தின்னிக்கலாமா? நல்லா இருக்கிறேம்மா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருந்து கழி தானாயா வாரம். இதுதான் இந்த மக்களோட அன்பு தான் தோழர். வழி நடுங்க. எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போங்க. கரைச்ச புழுத நீக்குது. ஒரு வாய் குடிச்சிட்டு போனீங்கன்னா தலைவலி பயணத்துக்கு உங்களுக்கு சோர்வு இல்லாமல் இருக்குது. அப்படி அன்பா அனுசரணையாக பாசமாக பேசுகிற மக்கள் இருக்கிற வரைக்கும், கேட்குற அன்பு கொண்ட மனிதர்கள் இருக்கும் வரைக்கும், இந்த ராஜ உயிருள்ள வரைக்கும் நடந்துகிட்டே இருப்பானையா. ஏஜாக்குப்பா நடந்துதான் ஆகணும்.
ஆமாம். சூப்பா போயிட்டு வந்து பாட்டை மேலே பொயில் வேணும், மிச்சர் வேணும், முறுக்கு வேணும், கறி வேணுங்குது. ஆமையா அங்கே பாட்டேன் பாரு. அதுக்கு பாரு, வயசான காலத்தில் வேறு என்னையா மனுஷனுக்கு வேணும்? எல்லாம் எத்தனை பேர்த்துக்கு போயின்னு தெரியல. மனுஷனுக்கு வயசாகிட்டா கொஞ்சம் விருப்பப்பட்ட உணவு, ஒரு முட்டி வலிக்காத, ஒரு கை கால் நோக்காத, ஒரு நிம்மதியான தூக்கம். ஆனால் வேண்டுக்குது. கொஞ்சம் மெதுவாக போனாலும் என்னால் முடியல. ரொம்ப நேரம் இழைச்சதுன்னா நடக்க முடியல. எனக்கு 2 நடையாகி போச்சு. இல்லை மாதிரி திரும்பி வேறோம் கூட ஓடியாரணும். மெதுவாப்போ போய் அந்த பொருசு மாதிரி தடியாண்ட கொஞ்ச நேரம் உட்காந்து தெரிஞ்சு அப்புறம் போகலாம் ஐயா. இன்னும் பழகாத தூரம் போகணும் ஐயா. நம்ம நினச்சாவே இப்போ கண்ணு பொறுக்கிட்டு வருது. என்னையா கலாக்காய் சடசடையாக பூத்து கிடக்குது. கலாக்காய் கிளாக்காய் இல்லை காய் பாரு பசேன்னு, அது மட்டும் பசேன்னு பிடிச்சி கிடக்குது பாரு. இது ஒன்று தான் வெட்டாம விட்டுருக்குறாங்க. இங்கே பாரு உக்காரடியா. அம்மா கொண்டு போய் கொடுத்துட்டா நல்ல கைவாக்குள்ள பொம்பளைக்கு ஒரு பக்கெட்டு காய் கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அம்மா நல்ல ஒரு கை பக்கம் உள்ள பொம்பளைக்கு கொண்டு போய் கொடுத்தா ஊறுகாய் ஓட்டானா 6 மாதத்துக்கு வச்சுட்டு அப்படி திங்கலாம். இதுவா நம்மளுக்குது போ. சரி போகும்போது ஞாபகப்படுத்த ஊருக்கு கொஞ்சம் போச்சுட்டு போகிறேன். இல்லை கரெக்டான காய் தான். இன்னும் கொஞ்சம் முத்தோன்னு எப்படி இன்னும் 1 வாரம் இருந்துட்டு போகிறதுக்குள்ள முத்திக்குமில்ல. பழுக்கூடாது. இதுதான் கரெக்ட். ஊறுகாய்க்குள்ள இந்த அரைப்பக்கம் தான் கரெக்டு. இன்னொரு 4 நாள் இருந்ததுன்னா நல்லா உப்பிக்கு காய் திறந்துக்கு பாலத்தை திங்கிறாங்க. ஊறுகாய்க்கு அது நல்லா இருக்கும் ஐயா. ஆமாம் அப்பா எதுவும் அப்படியே பொடுகுன்னு போயா. நல்லா இப்போ நளினமான பொம்பளையாட்டு நடந்து பழகு ஐயா. இந்த மாதிரி பாங்காட்டுக்குள்ள அப்படி மெதுவாக அப்படியே. ஆமாம் நல்லா வனப்பான பொம்பளையாட்டு நடந்து பழகும். அண்ணன் நடைம்பாங்கல்ல அந்த மாதிரி நடந்தால் தான் இந்த பாங்காட்டெல்லாம் ஜெயிக்க முடியும். சும்மா குன்று வாங்க நிறையாட்டு ஓடினீன்னா தண்ணி தாம எடுத்து சாக வேண்டியதான். மாங்காய் நான் அவனை சொல்ல நீ என்ன சொல்ல ஐயா. 2 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் ஐயா. மாங்காய் உருக்கோட்டா. ஆமாம் ஆமாம். இங்கே பாரு, இங்கே ஒரு பெருசு பாரு. இதெல்லாம் ஒரு மேவு. பண்டபாளியில் கொண்டு வந்து இப்படி விட்டா பூரா காரமுழுக்குலையும் வெப்பலமுழுக்குலையும் விட்டுட்டா சரியா போச்சு. பண்ணையும் அப்படியே கிழக்குன்னு தலைஞ்சு போகுது. எங்கே நான் பாங்காடு மேலே போலிக்காடு போக வேண்டியதானே. அங்கதான் ஒன்றும் இப்போ புளி மில்லு சிறுத்தையும் இல்லைங்கிறாங்களே. அங்கெல்லாம் புளியே இல்லைங்கிறாங்க. போக வேண்டியதானே போலிக்காடு. ஏதோ மாட்டை அமுத்தி போடுதாம்மா போன வாரம். ஆமாம் அப்படியே குறையிலேயே மேய்ச்சிட்டு இப்படியே வந்துடுங்க. பாங்காட்டுக்குள்ளே போயிடாதீங்க. புளி சுற்றுது ஐயா. ஐயோ நல்லா என் இடுப்பாலும் இருக்கிறதையா கால் தாரேன். பஸ் படிக்குது. நீ ஒன்றுக்கு போயிருப்ப அதானே. எங்கேயா மேவு இருக்குது ஏஜா அப்படி பண்ணுறேன். இப்போ தானே ஆடு போகுது. எங்கே நம்ம முருகன் தான் வேறு அப்படியே தெரியுது. மணி 11 மணிக்கு ஆட்டை திறந்துட்டா அந்த பண்டம்பாடிகளுக்கு மேவு இல்லாத காட்டில் பாங்காட்டுகளையும் போக முடியாது, குறை காட்டுலையும் மேய்க்க முடியாது. இதுலெல்லாம் வச்சுட்டு பாவம் சீரழிஞ்சு சின்னவெல்லாம் பாடுபட வேண்டியதாக இருக்குது. முருகமல்ல மாட்டு மேலே போட்டு ஏறிடாத. இங்கே பாரு போகிறா. நல்லா இருக்கிறீங்களா? நேற்று பொழுதோலைப்பா. நேற்று ராத்திரி வந்து எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க. கடை வரைக்கும் போயிட்டு வரேன். குப்பனை நான் குளிக்கிறதில்ல. குப்பை தான் நம்மளை பிடிச்சிட்டு அப்படி. அப்புறம் ஒரு பிள்ளைகளே பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்க சொல்லலாம்னா நீ அதுக்கும் ஒத்துக்க வர மாட்டேங்க. குப்பனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டோம்னா வந்தால் சோறு தண்ணிக்கு தொந்தரவு இருக்காது பாரு. நல்லா இருக்கிறம்மா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இங்கே பாங்காடு போகுதா? எங்கே போகிற இந்த வரப்பொருட்களுக்கு நேரத்தில் ஓட்டிட்டு போய் என்ன பண்ணுறீங்க?
ஓ அப்பா இல்லைங்களா மக்களே, வழி நெடுக அன்பும் பாசமும் நேசமும் உள்ளார்ந்த அன்பும் தெளிந்த நீரோடையை போல கால்களுக்கடியில் நழுவுவதை எந்த எழுத்தை எந்த வார்த்தைகளை கொண்டு நான் வர்ணித்து எழுதுவது? நல்லா வாங்கிக்கலாம். நல்லா இது போகிற பாங்காட்டு கூட பிச்சு போட்டேன். ஒரு மாடு தோத்துனா புழக்கம் வந்து போகுது, தூக்கி வீசிட்டு வந்துடுவேன். ஆமாம், வழி நடுக அன்பு தான் தோலை. நல்லா இருக்கீங்களா? யாருன்னே தெரியாது. ஏதோ வர போக நாம தான் வாய் கம்முனுக்க மாட்டாது. அக்கா நல்லா இருக்கிறியா அப்படின்னு ஒரு தடவை கேட்டா உசுரோடு வரைக்கும் மறுபடியும் திரும்பி வரும்போது அண்ணா நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, வாங்க ஒரு காப்பி தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போங்க அப்படிங்கிற சொல்ல அன்பு தான் இன்னும் என்னை நடக்க வைக்கிறது. யோ ஊருக்கட்ட குப்பண்ணா, கொஞ்சம் மெதுவாக போய் தோலை. என்ன நல்லா போகிறேன் நீ, எனக்கு நெஞ்சரிச்சு பிடிச்சிக்குது ஐயா. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பொறுமையாக போனால் ஆனதான் முறிச்சு பார்த்தியா வேலையா, ஆனை முறிச்சு போட்டுக்குது பார்த்தியா. மாங்கவும் புகாரு ஐயோ, மாங்கவும் பூரா முறிச்சு செஞ்சுக்குது ஐயா. நம்ம எத்தனை வாங்காடு எத்தனை வழக்கு இருந்து வாரோம். வாரு எல்லாம் முறிச்சு செஞ்சுக்குதுயா மாமரத்தை தின்றுவோம். இதெல்லாம் ஆணை பார்த்தா பேண்டுட்டு போயிடுவேன், டயரோடு வேண்டுருவேன். பயமாக்குதான். அப்புறம் வீட்டு வசக்கமும் இருக்குதான், பயமாக்குது. இது பார்த்து பதமா போவாக்கலாம். போனா இந்த பள்ளத்தில் போய் கொஞ்ச நேரம் கொண்டு போகலாம். அம்மா நடந்துனே இருக்காது. ஆமாம், பார்ப்போம். குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குதா இல்லையா தெரியலையா, தண்ணி தாம இருக்குதுயா. ஆற்றுல தண்ணி இருக்குமா? எங்கே நம்ம வளத்துலேயே வத்திக்கிறதுக்கு இங்கே தண்ணி இருக்குமா? சரி பார்த்துலாவா. நல்ல இந்த மாதமே போகணும் ஐயா. ஆடி கழுவானாத்தான் மழை வந்து பெய்யன்னு பெய்யுதா இல்லை பெய்யாமல் மம்மாடா போகுதோ நாடு கண்டாங்க. இவன் கண்டார். எல்லாம் மாறி போச்சுயா, பட்டம் மாறி போச்சு, பூமி மாறி போச்சு, மண் அதோட தன்மையை இழந்துருச்சு. என்ன அம்மா முக்கு வந்து ஃபெர்டிலைசர் ஷாப் உரக்கடையை வச்சு விவசாயிகளுக்கு ஊரக்கடனை கொடுத்து கொண்டு வந்து ஆட்டாம்புழைக்குமே மாட்டுச்சாணியும் போட்டால் அந்த அப்பாரு காலத்தில் ஒரு கம்பங்கருது ஒன்று என்ற முழங்கை நீளத்துக்கு வரும். சொன்னால் கெட்ட வாசம் பேசினா அன்னைக்கு வெறும் ஆட்டு புழக்க வெள்ளாட்டு புழக்கையுமே மாட்டுச்சாணியும் எடுத்து உலை போட்டுற போது சாணி கூடையில் வச்சு சும்மா ஒரு அணப்புக்கு ஒரு 10 கூடை அரைச்சிவிட்டா முழங்கை நீளத்துக்கு கம்பங்கருந்து விலகி. என்ன எங்கள் அம்மாவுக்கு உயரம் பத்தாது, இந்த கம்பங்கருது அறுக்கிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு உயரம் பத்தாது. எங்கள் அப்பன் கண்டபடியே போய் கடலாடி கோலம் முள்ளையை கட்டிட்டு வந்ததுக்கு ஒசரமான மம்பளையை கட்டிட்டு இன்னொன்று ஆளை கட்டிட்டு வந்திருக்கோம்டா, கருதறதுக்காக ஆயிருக்கு அப்படின்பா எங்கள் அப்பன். அப்படி இருந்த காலம் போய் இன்னைக்கு மண்ணப்பாரு மொட்டுக்கம்பு காட்டுக்கம்பு மொட்டுக்கம்பு அப்படியே சும்மா அப்படியே அந்த கம்மஞ்சோத்து புழுதண்ணியில் மின்னு வெள்ளி மின்ற மாதிரி இப்படி கும்முன்னு மணக்கு மோர் ஊற்றி கரைச்சிட்டோம்னா அப்படி இருக்கு அந்த மொட்டைக்கம்பு காட்டுக்கம்பு. இன்னைக்கு அங்கே இருக்கு, அங்கேயா இருக்குது ஐயா. இன்னைக்கு கம்பு அரைச்சி பாரு, பொன்னி பொங்க வச்ச மாதிரி திறந்துட்டு இன்னைக்கு காட்டில் கம்பு அரைச்சி 7 அளவு போடையா, 7 அளவு போட்டு இன்னைக்கு காட்டில் கம்பு அரைச்சி பாரு, அந்த கம்பு வருதான்னு நான் பார்க்குறேன். அதுதான் சொன்னனே, எல்லாம் கெட்டு போச்சு ஐயா. சரி தண்ணி குடிச்சிட்டு போகலாம். திரும்பு இந்த புடங்களை திரும்பு
தண்ணிக்கு மேலே அங்கங்கேயும் எங்கெல்லாம் பேண்டு வச்சுருப்பாங்க. இதில் போய் அந்த சந்தில் ஊற்று எடுத்தாங்க. ஊற்று எடுத்து மேலே புழுங்கினாங்க. ஊற்று எடுத்து எல்லாம் காட்டுக்கு வந்து 7 போரை போட்டு வச்சுக்கிறாங்க. ஊற்று எடுத்து அப்படி ஊறி புழுங்குதான். தண்ணி எங்கே இருக்குதாங்க? அது ஊரை பாய்ச்ச மேய்ஞ்சிட்டு இருக்குதுயா. இங்கே ஜிலு சரி நடா அங்கேயே குடிச்சிக்கலாம். நட ஆளுக்கு ஒரு சொம்பு குடிச்சிட்டு சொம்புங்கன்னு பாரு. ஆளுக்கு ஒரு கையள்ளி குடிச்சிட்டு ஊரை எவனோ சொன்னால் நேற்று தண்ணியெல்லாம் குடித்தா பாக்டீரியா வந்து நல்லா உடம்பு திறந்து போடு அப்படின்னு. தண்ணி இல்லைன்னா நீ என்ன பண்ணுவே? ஊரை காக்கா மேண்டு பேண்டு. ஓ எங்கேயே இருக்குது தண்ணி. அது என்னையா கண்டதெல்லாம் ஊறிட்டு இருக்குதுயா. அது ஒரு பக்கம் போயிடும். அது ஒரு பக்கம் ஊறிட்டு நாம் ஒரு பக்கம் குடிக்க வேண்டியதுதாங்கிறது. என்னென்னு ஊறுது ஐயோ. அது ஓட்டு அப்படியே குடிக்க வேண்டியதுதானா? அது பேர் வந்து தண்ணி பூச்சி. அதுக்கு பேரே தண்ணி பூச்சியா? சரி குடிச்சுக்கலாமா? சரி இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது. வாங்கட்டு நல்ல தண்ணி. நல்ல தண்ணியா? ஐயோ வாசம் அடிக்குதுயா. என்ன என்னென்னமோ ஊறுது ஐயோ. அது ஒரு பக்கம் போகுது பாரு. இப்போ ஐயா வாசம் அடிக்குது ஐயோ தண்ணி. சரி நீ ஒரு 2 கை அள்ளி குடி. பாத்தியா வேலையா ஐயோ? என்னை இந்த தண்ணி குடிக்க வச்சு போட்டு நீ குடிக்க மாட்டேங்கிற பாத்தியா? நீ கெட்டான காரணியா ஐயோ குப்பா. ஒரு 5 நிமிஷம் கொண்டு தான் போக முடியும் என்னால். அதில் ஓய்க்கலாவா? இங்கே மேலே இருக்குறேன். தடம் போட்டு ஒரு 5 நிமிஷம் வாரையில் ஒரு போகலாம். ஒரு 5 நிமிஷம் கொண்டு போகலாம் போடு. கொஞ்சம் இலப்பாதி போடுறோம்னா மறுபடியும் பீடி கொடு மயில கொடுங்க. குக்கு உனக்கு ஒன்று கொடு. 10 வை தீப்பொட்டி. தீப்பொட்டி தாரணடு நடா. இதே சேவிங்கெல்லாம் பண்ணலையாட்டுக்குது. பானதுக்கு பிள்ளைடு கிடைக்கல சாமி. அப்படியா? இதுக்கு சொன்னோம்னா மக்கள் எதுவும் சொல்லுவாங்க. அப்புறம் பாடுறா இவனுக்கு பாடுற ஒரு கொழுப்பை அப்படின்பாங்க. நாம் எதாவது நடக்க மாட்டேன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறான். உடனே அதில் ஒரு கொத்தத்தை கண்டுபிடிப்பாங்க. அவன் அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான். நம்ம வழக்கு நம்ம அப்பனாயா பேசுனது, நம்ம வாட்டம் பாட்டி பேசுனது ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக நான் ஒரு நல்ல நாய் கெட்ட நாயா இந்த நடை வந்து என்ன நம்மளுக்கு இந்த இழப்பு வாங்கிறது தெரியாமல் இருக்கிறக்கோசரம் நாம் இதை பேசிட்டு போகிறோம். ஆமாம். இதை எமது குத்தம் என்று சொன்னால் அந்த குத்தத்தை மீண்டும் மீண்டும் நாம் செய்வோம் உப்புராஜா. ஆமாம். மோங்க நட்டுக்கிறாங்கல்ல. இதில் வந்து ஆண் நின்றுக்குதான் நெய் தான் தின்னு தான். ஒன்றும் பண்ண முடியாது. யாரையும் அவனுக்கு இத்தனை அறிவு கொடுத்து ஆண்டவன் சுற்றி காட்டு விட்டுக்கிறாங்க. ஆமாம். உனக்கு இத்தனை அறிவு கொடுத்த ஆண்டவன் ஒன்றை மட்டும் கல் வச்சுட்டான் பார்த்தியா? இழுத்து கல் வச்சுட்டான் பார்த்தியா? அது என்ன பொம்பளை தான் வேற என்ன தின்னுக்குது? ஐயோ ஆனை திங்குது ஆனை வேலுது. அதான் இப்போ முக்கியம். பொழைக்கிறது தான் பொழைக்கிட்டேன் எல்லாம் பொழைக்கிறது தான். ஆமாம். மிருகங்களும் நாமளும் வேறு வேறு அல்லவே. ஆமாம். கொஞ்சம் மெதுவாக போ. எனக்கு கொஞ்சம் லேசாக இறக்குது. அங்கே போய் அந்த விரி மரத்தடியை கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனோம்னா தார் ரோடு கண்டுக்கலாம். அப்புறம் போய் கடம்பூருக்குள்ளே பூந்தோம்னா அப்புறம் என்ன முறுக்குகள் என்ன மிச்சர்கள் என்ன புரோட்டாக்கள் என்ன தயிர்கள் என்ன மோர்கள் என்ன கறிகள் என்ன எல்லாத்தையும் தலையில் தூக்கிட்டு பொடுகு 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 பொடுகுன்னு வந்தோம்னா மத்தியான சோத்துக்கு வழி பண்ணிடலாம். எங்கே மழை வருது? பொழுதோட கொஞ்சம் அப்படி கொசு துளி துளிக்கி அப்புறம் குளிர் போட்டு ஏற்றுது ஐயா. ஐயோ நேற்று ராத்திரி குளிர்னா ஒரு பொம்பளையாக இருக்குது கட்டி பிடிச்சி படுத்து கொஞ்சம் கதப்பாக இருக்கிறதுக்கு அதுக்கும் வழி இல்லை. சுருண்டு எத்தனை நேரம் தான் படுப்பேன். 2 மணிக்கே முழிப்பு வந்துடுது ஐயா. ஒரு ஆம்பளை ஒரு போர்விக்குள்ள எத்தனை நேரம் தான் இந்த குளிர் குறுக்கி படுத்துட்டு இருப்பேன். அப்படியே வளர்த்து கலந்தா என்ன பண்ணுறது? அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி அப்படியே நடா. இந்த மேட்டை ஏறிட்டோம்னா வெய்ய வருதுய்யா. போகும்போ காற்று கொஞ்சம் கோத காற்று அடிக்குது. நாக்கு கொஞ்சம் வரல்ற மாதிரி இருக்குது.
പിന്നെ அந்த பாய்ச்ச ஊரில் தண்ணி வேற குடிக்க வச்சுட்டே வருமா? ஏதாவது தண்ணி சுத்தம் இல்லைன்னா அது வருது இது வருதுங்கிறாங்க. நம்மளுக்குள்ள எது வருது தெரியல. ஏதோ வந்துட்டு போகுது. கடையிலையும் குடிச்சிக்கலாம். கண்ட தண்ணி குடிச்சப்போ நோவு வராது. நம்ம இரவு கொஞ்சம் அப்படியே மெதுவாக போவாக்கலாம். ஓ சாமி, அப்படியே கொஞ்சம் இடத்த பக்கம் தலையில் லைனை பிடிச்சின்னா அப்புறம் இன்னொரு 15 நிமிஷம் நடந்தோம்னா தாரோட்ட கண்ணில் கண்டுக்கலாம். அப்புறம் ஒரு தக்காள காட்டுக்கு 10 மணி வை பஸ் ஸ்டாண்டு வந்துரு. இப்போ போய் நீ பரோட்டா தின்னு நல்லா ஒரு நம்ம தின்னுக்கோ. ஒரு மெதுவா பரோட்டா தின்னதுக்கப்புறம் இந்த கேர் நடந்து வர இந்த வர பரோட்டா தின்னு நல்லா இருக்கும். உனக்கு சேர்ந்துக்குது ஐயா, எனக்கு பரோட்டா ஆகாதையா. நேரத்தில் வேணால் இட்லியும் இருக்காது. சரி ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். பௌத்துக்கண்ணு ஒரு காப்பி தண்ணி குடிச்சு ஒரு பண்ணக்கண்ணு நினச்சி வாயில் போட்டோம்னா கூட நம்ம வசதியாக இருக்கு. இந்த நாளைக்கு போகிறதுக்கு 9 பரோட்டா, திரும்பி வாரத்துக்கு ஒரு 19 பரோட்டா தின்னாலுமே அந்த மூளைக்காட்டில் போனோன்னு உனக்கு பீ வந்துடுது. அப்புறம் என்ன பண்ணுறது? ஆமாம், இதே அப்படி அகட்டி வைக்கிறேன். பொம்பளைங்க தான் வெடிஞ்சு அப்படி அகட்டி நடப்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் எதுக்கு அகட்டி நடக்கிறேன்? காத்தடிக்குதா? ஆடி மாதம் காத்தடிக்க வாடி உள்ள சேர்த்தடிக்க மானே மாங்குயில பாடு அடி காஞ்ச மாடு கம்புலதான் வெஞ்சது போல் தெம்புலதான். அடி ஆடி மாதம் காத்தடிக்க வாடி உள்ள சேர்த்தனைக்க மானே மாங்குயில. எப்படி முல்லை பூங்கொடி கொம்பை தேடுது, கொம்பை போலவும் அன்பை தேடுது. வா கட்ட பொம்மம் பேரா கட்டழகு வீரா. எப்படி எழுதுறாங்க இந்த பாட்டு? பாட்டு வரை எப்படி எழுதிக்கிறேன்? கொம்பை தேடுதாமா, கொம்பை போலவன அவனோட அம்பை தேடுதாமா. வாயா கட்டமாமா வேறாங்கிறான். என்ன பண்ணுவா அப்புறம் ஆம்பளை? அப்புறம் சோளக்காட்டில் குச்சி கொண்டு தொட்டு போட்டு போக வேண்டியதான். பள்ளம் படுவது போடுவாங்க. மழை வெயில் எப்படி போடுவாங்க? சிரிப்பையா இல்லை மழை வெயில் எப்படி? மழை வெயிலில் எப்படி போடுவாங்க? மழை வெயிலும் போடலாம். அதுக்கு ஏதாவது குறைச்சாலும் இருக்கும்.
கிணமா இருக்குதா? கிணமா இருக்குதா? கிணமா தான் இருக்கு. அப்புறம் அங்கே தண்ணி குடிக்கிறதுக்கும் வழி இல்லை. அங்கே நம்ம வீட்டு பள்ளத்துலேயும் குடிக்க முடியாது. ஊடே தான் போயாகணும். இடையில சங்கீதா கொடுக்குதுலாம். அங்கே ஒரு சொம்பு வாங்கி குடிச்சுக்கலாம். ஏ எல்லாம் இங்கே போய் அங்கே போர் தண்ணி, அங்கே பள்ள தண்ணி, அங்கே மழை தண்ணி, அங்கே மாடு மண்டை தண்ணி. ஐயோ 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 என்ற உடம்பே கந்தலாகி போயிருமையா. சோட்டு பாங்காடு இருக்கிறதுக்கு மழை மாதிரி வேஞ்சு பள்ளம்பாடு மழை சல 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 சலன்னு தண்ணி தில்லுன்னு ஓடுனா நல்லா இருக்குமா? இங்கே தண்ணி இல்லாத ஒன்றும் இல்லாத, திங்கிறதுக்கு ஒரு நல்ல சோறு இல்லாத, வாய்க்கு ஒரு காப்பி தண்ணி இல்லாத சாவறதா இருக்குது. எதுக்கு தான் இப்படி வெக்குடுன்னு இங்கே ஓடுவேன். இந்த கார்த்திகை மாதம் நாய் தான் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் மெதுவாக தான் போய் தொலையேண்ணா. ஏன்னா குப்பண்ணா பயங்கரமாக வேகமாக ஓடு. கல்லு தட்டி விட்டுற போது கொஞ்சம் பார்த்து போச்சுக்க. இந்த பள்ளத்துக்கிட்டே நிற்கிறதுக்கு வழி இல்லை. தண்ணியும் தான் தானே நேராக ஒரே சவாரி புளி மரத்தாண்டு போயிடலாம். அப்படியே வடக்கு தாவில் இறங்கிக்கோ. பள்ளம் இறங்கி இந்த ஒரு மேடு, அப்புறம் ஒரு இறக்கம், அப்புறம் ஒரு மேடு, அப்புறம் ஒரு இறக்கம், அப்புறம் ஒரு மேடு. வேற வழியாக சொல்கிறதுக்கே வாய் வலிக்குதே. அந்த கடைக்கோடையே போகணுமே. மெதுவாக தான் நடவே. போடாத எங்கேயோ போன டைம் வரையில இங்கே வேலி கிடந்தது எல்லாம் பறச்சு விட்டாங்களாட்டுக்குது. ஏதோ ஒரே செடி சத்தம் முளைக்கிறதுக்காக வேலி வார்த்தல் நல்ல சூரிக்காய் துணிக்காய் எல்லாம் பழுத்து கிடக்கு. ஏதோ குருவி வந்தால் திங்கி, ஒரு பறவை பச்சி வந்தால் திங்கி, அந்த வேலி பிடிங்கி அடிச்சுட்டா அந்த பறவை இனம் பச்சி இனமெல்லாம் பசிக்கு எங்கே போகு. 4 பழம்பு இருந்தால் படித்து திங்கி ஒரு கூட்டமாக கூடி வாழு எல்லாத்தையும் பிடிங்கி திக வச்சு அடிச்சிட்டா அந்த வேலியில் ஒரு குருவியோ காக்காயோ ஒரு மானோ மயிலோ கூடு கட்டி ஆமாம் கூடு கட்டி அது ஒரு குடும்பமாக வாழ்ந்துருக்கு. அந்த வேலியில் ஒரு பழங்கிழம்பு, ஒரு சூழிப்பழம், ஒரு வெடத்தலாம் பழம், ஒரு வெப்பலாம் பழம், ஒரு பாவட்டாம்பழம், ஒரு உனிப்பழம் பழுத்திருந்தா 4 குருவிக 4 பறவை வச்சுக்குதுன்னு பசியாரி பெருக்கெடுக்கு. இப்படி அடியோடு பிடுங்கி திக வச்சு மம்மாடா போனால் என்ன இருக்குது? உயிர் சுழற்சிங்கிறது கூதி நக்கிட்டு போக வேண்டியதுதான். ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் மக்களுக்கு சொன்னால் புரியுதா? உடனே கம்பி வேலி நட்டிடுவேன். காலுக்கெல்லாம் பாறையை உடைச்சி, இந்த கனிம வளர்த்த பாறையை உடைச்சி காலுக்கெல்லாம் பிடுங்கி எதிரியே வரும் இதில் போய் பாறையை உடைச்சி கொண்டு வந்து இரும்பு வேலி போட்டுருவேன். அதில் என்ன பிரயோஜனம்? ஒரு வேலி இருந்ததுன்னா, ஒரு மலங்கிழவி கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா, வேலியில் வச்சிங்கன்னா ஒரு ஆட்டுக்கு தலை தான் பாகு. ஒரு தாதராவை கொண்டு வந்து ஒரு நட்டினீங்கன்னா ஒரு மாட்டுக்கு தலை தான் பாகு. எதுக்குமே இல்லாத இரும்பு வேலி நட்டிட்டு என்னையா மக்கள் உயிர் வேலின்னு எதுக்கு சொன்னான்? அந்த காலத்தில் சொல்லிக்கிறானே உயிர் வேலின்னு. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் எங்கே எந்த இரும்பு வேலி இருந்தது? ஆணைக்கு எவன் கரண்ட்டு வச்சான்?
அது வாட்டுக்கு வரும், அது வாட்டுக்கு போகும். வேலி இல்லாமல் வெள்ளாமல் வேணா நம்ம ஆள். வேலி ஏதாவது போட்டானா மழைக்காரன் மலையில் வாழ்கிற விவசாயி எந்த வேலி போட்டான அந்த காலத்தில் ஒரு கம்பு வந்து விளைஞ்சி கிடந்ததுன்னா எல்லாத்துக்கும் உணவளிச்சான். ஒரு காட்டில் கம்பு ராய் விளைஞ்சதுன்னா ஒரு பறவை வச்சிக்கு வந்து தின்னுட்டு போகு. என்ன ஒரு பொலிக்காலில் விளைஞ்சி கிடக்கிற புல்லை ஒரு மாடு ஆடுக்கு தின்னுட்டு போகு. வழியில் போகிற நம்மளாட்ட பாதசாரிக்கோ 2 கருது கம்பை உடச்சி தேய்ச்சி தின்ட்டு பசியாற்றிட்டு பள்ள தண்ணி குடிச்சிட்டு போவான். 4 திருடனுக்கு வந்தானுங்கன்னா ஒரு 6 சருகு கம்பை தேய்ச்சிட்டு போய் அவங்க குழந்தை குட்டிகளுக்கு போட்டு பசி ஆறிட்டு போனான். இத்தனையும் நடந்தது ஒரு குடியானவனோட வெள்ளாமை கீழே. எல்லாருமே பறவையிலேருந்து புழு பூச்சியிலேருந்து பச்சியினங்கள்லேருந்து ஆடு மாடுகள்லேருந்து உனையாட்ட வழியில் போகிறவங்கலேருந்து பசி ஆறிட்டு போனான். மீதி இருக்கிற மிச்சத்தை எடுத்து வச்சு நம்ம ரங்கசாமிக்குமே நம்ம சடைப்பனுக்கும் நம்ம வெள்ளப்பாறையனுக்கும் வச்சு ஐயா கண்டவர் தின்றது போக கண்டவர் தின்றது போக கல்வர் தின்றது போக ஆடு மாடுகள் பறவை இனங்கள் பச்சி இனங்கள் தின்றது போக மீதி இருக்கிறத உனக்கு நான் கொடையா படைச்சிட்டு அதுலேயும் மீதி இருக்கிறத எனக்கு இத்தனை கொடுத்துருக்கிறையே, நன்றி கடவுளே வெள்ளப்பாறையா சரையப்பா அப்படின்னு நன்றி தெரிவித்தா அந்த காலத்தில் நம்ம மலைக்காரன் ஆணைக்கு கரண்ட்டை வச்சு கொள்றான். வேலியில் வழியில் போனோம்னா கூட என்னமோ அவங்க அப்பம் வீட்டு வேலியில் போகிற எவன்டா போகிறவன் அவன் என்னமோ அவங்க அப்பம் வீட்டு பொலியில் போகிற மாதிரி நாம் பொது பொலியில் போவோம். எவன்டாவன் அப்படிங்கிறான். என்ன ஊர் அடித்து உலையில் ஓடுறான். அன்னைக்கு நம்மளால் அப்படி இருந்தான், இன்னைக்கு அப்படி இருக்கிறானா? ஒரு வெள்ளாமை விளைஞ்சா கருது அறுத்து அந்த வெள்ளாமை கொடுத்து இயற்கைக்கும் அந்த வருண பகவானுக்கும் அந்த பூமி மாதாவுக்கும் காவக்காத்து வந்த காவல் தெய்வங்களுக்கும் வணங்கி புறாதை எடுத்துகிட்டு போய் இதை எடுத்து அடுத்த வருஷம் வெள்ளாமை காலத்துக்கு விதப்புக்கு பாதி எடுத்து வச்சுட்டு மீதி குதிரை அணைஞ்சு அதைய நம்ம மக்களுக்கு குழந்தை குட்டிகளுக்கு பசி வந்தால் 4 ஒல்லில் ஓட்டு குத்தி களி மஜோர் வச்சு கரைச்சி குடிச்சிட்டு மடியும் நிலத்தை கிளறிட்டு ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு வாழ்க்கையை நடத்தினான். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி போனால் அப்புறம் தவிச்சு வாக்கி தண்ணி இல்லாமல் இந்த வரக்காட்டில் என்ன வாய் சப்பிட்டு வெறுமரத்தை பார்த்துட்டு போக வேண்டியது தான். அவ்வளவுதான் என்ன நான் சொல்கிறது. ஆமாம், யார் எப்படி இருக்குதுன்னு எனக்கு அப்படியே லேசாக இறக்கிது. கொஞ்சம் மெதுவாக ஏதோ மரம் மட்டும் வாரு பார்க்கலாம். இந்த புளி மரமே போயிடலாமா? ஆமாம், டாடி அவுட் சூப்பர். ஓ இதே அதெல்லாம் மலை மராது வெங்காயம் மராது நடனா மழை இல்லையே. நோ வந்த நினைச்சிட்டு போனா கிடக்குது. இன்னும் முளப்பா முட்டிடுறேன். அதானே பசி ஆயிடுச்சா? ஆகல இல்லை. அந்த புரோட்டா இப்போ 7 மணி ராத்திரி இப்போ 10 மணி வரைக்கும் ஊறிக்கிட்டே கிடக்கு. நீ தின்ன புரோட்டா அதே ஒரு நாளைக்கு நேரம் அரிசியமாக திங்கிறனால திங்கலாம். டெய்லியும் எல்லாம் தின்னோம்னா செத்து போயிடுவோம். ஆமாம், புரோட்டாவெல்லாம் திங்கவே கூடாது. ஏதோ நீ ஆசைப்படுறேங்கிறதுக்காக ஏதோ எந்த போனால் வாங்கி கொடுக்குற, அவ்வளோதான். நல்லா இருக்குதுலாண்ணா குழம்புக்கு அதுக்குமே சாப்பிட்றதுக்கு வதக்குன்னு. அது இன்னும் இந்த கறிக்கஞ்சியெல்லாம் இருந்துன்னு வை, இன்னமே நல்லா இறங்கு. என்ன பண்ணுறது, கோழிக்கு அமுள் சொல்லி இவனுங்க ஊற்றுறான்.
அதை தின்னு ஓட்டு நம்ம வார வேண்டியதுதான். சரி பரவாயில்ல, போதும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தான் சாப்பிடல, எனக்கு லைட்டாக பசி இருக்குது. போய் அந்த வெளி அடுப்புலையே தீயை போட்டு கொடு. அப்புறம் அந்த தண்ணி வராத வெள்ளத்தில் போய் சுரண்டிட்டு கிடக்காத. முதல்ல சோத்த வேலையை பார்ப்போம். கறி வறுத்து இந்த மழை துளி வர்றதுக்குள்ளே ஜம்முனுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வாய் வறுத்து சாப்பிட்டு போட்டோம்னா அப்புறம் பிரச்சனை இல்லை. அப்புறம் ராத்திரிக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். ஏதோ மிச்சம் கச்சம் இருக்குதுன்னா அப்புறம் முட்டைக்கோசு இருக்குது, அப்புறம் கத்திரிக்காய் தக்காளி பழமெல்லாம் இருக்குது, போட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். ரசம் கொஞ்சம் வச்சுட்டா அதே போகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். நைட் டீ போட்டுக்கலாமண்ணா. கொஞ்ச நேரம் நான் எங்கேயும் பேசிட்டு அப்புறம் தூக்கம் வரவோ தூங்குனா கிடக்குது. இப்போ என்ன போகுது? மழையெல்லாம் வரல, சும்மா காத்துண்ணா. மழையெல்லாம் வரலையண்ணா. இன்னும் தூக்கிட்டு வர வேண்டாம். மழை வந்தா இப்போ அது நினைச்சேன்னா அழுகியே போகுது. டீ போடுறதுக்கு இப்போ உள்ளுசாலையில் நம்ம எப்போ போடுவோம்ல, அந்த அந்த இப்போ விறகு அடுப்பில் போட்டுக்கலாம். உள்ள அடுப்பு இருக்குதுல்ல, அது நீ ஒரு பக்கம் படுத்துக்கிற. அந்த சீட்டு அந்த சூடு இருந்தால் போதுமாப்பா. மழை வலையினே வெளி தீ போட்டு கொஞ்ச நேரம் கொந்துக்கலாம். மழை வராது, மழை வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. மழை வரலைன்னா அருமையாக இருக்கு. வெளி தீ போட்டு கம்மலுக்கு வந்துக்கலாம். நேற்று அப்படி தான் பண்ணியா? தீயா போடுறதில்ல, அப்படியே வரதுக்கு வேண்டியதான். ஓடாத கொஞ்சம் மெதுவாக போ, நான் ஒடியாரணும்ல. இந்த கிழக்காய் ஒரு 4 நாளில் முத்திரு. எதுக்கு ரொம்ப நாள் ஆகுது? இன்னும் 4 நாள் விட்டோம்னா போகுது. நான் ஊருக்கு கிளம்புற போது அதை பொறிச்சிட்டு போகணும். பொறிச்சிட்டு போய் காய் பிஞ்சல் என்ன அரை பதமாக இருக்குது. ஒரு 5-6 நாளில் முத்திரு. முத்துன காய் மட்டும் பறிச்சுட்டு மீதி விட்டுடலாம். இதை காக்கா குருவி சாப்பிட்டு இது ஆனைக்கேன்னு வந்தால் உருவி திங்கி. ஆனை இது திங்கிதா? இதை விட்டு வச்சிருக்காத. திங்கிறதா இது என்ன வரைக்கும் விட்டு வச்சிருக்காத, உருவி அரைச்சிருக்குமே. ஆடு திங்குது, வெள்ளாடு திங்குது. அதைய மறுக்கு மறுக்கு மறுக்குன்னு திங்குது. ஆனை திங்குதா இல்லையான்னு தெரியல. ஆனை வேளாங்காய் நல்லா திங்கி, இதே திங்குதா இல்லையான்னு தெரியல. திங்கி இல்லை விட்டுருக்காது. இந்த சந்தில் உருவி எரிஞ்சிருக்குமே. இதில் ஆனை போகாமல் இருக்குதா? அப்படியா? அதான் அதான். இல்லை காய் முத்திடுதாண்ணா. இப்போ பலாமரத்தில் அங்கே இருக்குது. இல்லை கொஞ்சம் அரை காய் தான் போது. ஊறுகாய்க்கு ஜம்முன் இருக்கு. அது எல்லாம் முறிச்சு செஞ்சிடுது. காயெல்லாம் கொஞ்சம் ஜம்முன்னு தான் இருக்குதையோ. மொத்த காய் தான். இன்னொரு 4 நாள் இருந்துன்னா பூரா பெருவட்டாய்க்கு பழுக்குள்ளாது. ஊறுகாய்க்கு உண்மை அப்படியே நல்லா அந்த கடுகு கருவேப்பிலையே நம்ம போட்டு நல்லா சுத்தமான செக்குலாட்டின நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே தாளிச்சு எடுத்து வேவிச்சு எடுத்து ஊற வச்சுட்டா உண்மை சாப்பிட்டே இருக்கலாம். சோத்துக்கே பனைச்சு திங்கலாம். அப்படி இருக்கு. ஆமாம். அடியே விடியாத பொழுதாச்சு. ஓய் அடியே விழியோட சுமையாச்சு. கண்ணீர் கடலாச்சு. என் உள்ளம் படகாச்சு. நீயுள்ள மனந்தானே எப்போதும் சிறையாச்சு. ரெட்ட கிளி சுற்றி வந்த தூக்குக்குள்ள பார்த்து போனோம். தனியா இது இருந்தா மனம் நழுவாது. சுமை இங்கு இருந்தா இங்கு வாழ்வேது. ஏராசராசா அன்பென்னலேசா. ஏராசராசா அன்பென்னலேசா. ஐயோ
என்னையே தண்ணியே இல்லாத பள்ளத்துக்கு இந்த மாடு கண்ணுகளாக தண்ணிக்கு போகுது ஐயா. அடடா ஆண்டவனே, என்னையே சிரிக்கிறையோ. ஆடு மாட்டுக்கு எங்கே அந்த அந்த கலங்கள் தண்ணி கீழக்க தண்ணி குடிச்சு மாட்டுக்குதோ. போங்கடா போங்கடா போங்கடா. ஏடா அடி அப்பா ஆண்டவனை எம்பெருமாளை மகாமுனியப்பா காப்பாத்தப்பா. இந்த ஒரு மேட்டை தாண்டிட்டீங்கன்னா அப்புறம் நீ தீ போடுவில்ல. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கேப் கிடச்சிக்கு. அப்புறம் வெங்காயம் மிளகாயில் வெட்டி போட்டு இந்த கறியை வைத்து துண்டுடலாம். என்ன கரும்பு துண்டுடலாமா? வந்துட்டா உன்னை பார்த்தா தான் இந்த நாய்க்கு பாசம் அதிகம். ஆமாம், முத்தனை பார்த்தாலும் கிடையாது. உன்னை யானையும் பார்த்துட்டாதா இந்த நாய் கொஞ்சம் குழா வருது. அப்படியே நம்மளை பார்த்துட்டா நம்ம இது இச்சராகி போச்சா. வந்துட்டான் பாரு. அங்கே இருந்து பாரு. வாடா போன குட்டியாக இருந்தா 3 மாதத்துக்கு முன்னாடி. அங்கே பாரு நல்ல பிடிப்பில் நாட்டியான் ஐயா. வாடா பாசி இல்லைனாலும் அன்பை பரிமாறுறதுக்கு அதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை. ஓ அப்பா வச்சிரு. அதாரு என்ன பண்றீங்க? ஏதாவது பௌத்துக்கு ஆகாரம் பண்ணீங்களா? ஏன் போட்டுக்குது. அப்ப காலையில் ஒண்ணுமே திக்கலையா? காலைல பசிக்கு இந்த பழைய கஞ்சி தின்றான். அப்புறம் என்ன வரைக்கும் என்ன பண்ணீங்க? அப்புறம் என்ன பண்றது? அப்ப யாரு பண்ணி கொடுக்குறான்? அவன் மாட்டு காலையில சாப்பிட்டீங்களா இல்லையா? காலையில இந்த சோறு தான் பழைய கஞ்சி இருந்தது தின்னாலும் கொஞ்சம். அப்படியா? சரி 10 நிமிஷம் வாங்கி வந்துக்கிறேன். சரி குப்பனா அந்த விறகட்டு தீ போடனா அவரு மாட்டுக்கு போறாள் லேட்டாக. நீ வா டக்குன்னு பண்ணி போடலாம். சரி இருப்பா, கொஞ்ச நேரத்தில் கொதிக்க வச்சிடறோம். எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இருப்பு உனக்கு இப்போ பொயில் தான் முக்கியம்னு நினைக்கிறேன். புகல தான் வேணும். சரி ரைட். சரி இருங்க தாரேன். புகல வேணும். முறுக்கு இருக்குது குடு தின்னா. தரேன். பசிக்குதா? அட அப்பா ஆண்டவனை எம்பெருமாளை மகாமுனியப்பா. இந்த இது வந்ததான் எனக்கு கறி தின்றதுக்கு இல்லைங்க. அது என்னது? நீ இந்த நாயம் பேசாமல் கம்மி இருக்க மாட்டியாப்பா? ஒன்றும் இல்லை, நல்லா பெட்டுங்க. சரி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா பெட்டி விடு. தான் இதுதான் பாங்காட்டு வருங்கிறது. சூப்பர். கறந்துச்சா? சரி ரைட். அப்படியே எடுத்து அடுப்பில் வை, விறகு அடுப்பில். மஞ்சப்பொடி போடணுமா? போதும் இதை ஒன்றும் வேண்டாம். நீ பாட்டுக்கு அப்படியே எடுத்து வை. அப்படி சூப்பர்.
நல்லா பெரட்டுங்க. அது அப்படிதான் ஒன்னொன்னு கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியுது. ஓகே சரி, எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா பற்றி விடு. அவ்வளவுதான். இதுதான் பாங்காட்டு வறுவலுங்கிறது. ஆமாம், இந்த தாலி சொல்கிற வேலை கிளி சொல்கிற வேலை அப்படியே தட்டில் வைக்க வேண்டியதான். நல்லா ஒரு பெரட்டுனா சூப்பர். ஓ கரண்டுச்சா? சரி ரைட். அப்படியே எடுத்து அடுப்பில் வை, விறகு அடுப்பில். மஞ்சப்பொடி போடணுமா? போதும் இதை ஒன்றும் வேண்டாம், நீ வாட்டுக்கு அப்படியே எடுத்து வை. அப்படி சூப்பர். வா அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படியே அதே திரண்டு வரு, தண்ணி விடு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுனா வேலை முடிஞ்சது. எப்படி நம்ம வறுவலை சூப்பர். வா போது அதே தீ எரிஞ்சா போதும்ண்ணா. இங்கே கொஞ்சம் பரட்டி விடணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். வேண்டாம், தண்ணி கிடக்கும். தண்ணி கிடக்கும் இல்லை, அடி பிடிச்சிக்க. தீயை புல்ல எரிக்கணும், அடி பிடிக்க. தண்ணி ஒரு 1/2 சொம்பு ஊற்றணும். ஊற்றிடு, கறி வேக்காடு பிடிக்கிட்டு. முடியலாமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றி மூடு, அப்போ தான் சாப்பாடுக்கு சரியாக இருக்குது. அப்புறம் குழம்பு வேணுமல்ல. ஆமாம், இன்னும் கொஞ்சம் ஊற்றி உப்பு பார்த்து கூட பண்ணிக்கலாம். ஊற்று பார்க்கலாம். இப்போ கரெக்டாக இப்போ தான் மாற்றி வச்சுட்டேண்ணா. நீ முதல்ல வச்சதே கரெக்டாக தான் இருந்தது. தண்ணி போயிருந்தேன் இல்லையா, அதுக்காக அப்படி பண்ணியா? சரி பரவாயில்ல, ஊற்று. சரி நீ அறிவாளி தான். போதும் இதுதான் அதிகம். ரொம்ப வெந்து போயிடும். காரம் பத்திரியாட்ட தெரியுது. சரி கொதிக்கிட்டு. ஏன் காலையில் சாப்பாடாக்க மட்டும் அப்படி? சாப்பாடு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தண்ணி பார்த்தோம். சாப்பாடு பண்ண பழைய கஞ்சி ஆளுக்க தண்ணி கொடுத்துட்டு அவ்வளோ. நல்லா சாப்பாடு வச்சு, சாப்பாடு அரிசி ஊற வச்சிருக்குது, சாப்பாடு வச்சு நல்லா கறியோட ஒரு வேளை சாப்பிட்டுக்குங்க முந்தின நேரத்துலையே. நீங்க நேரமா பண்ணி கொடுத்தா அதான் கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷம். குழம்பு வேணும் தண்ணி பேர் கொஞ்சம் ஓவராக ஊற்றிட்டாப்புல, அதிகமாக ஊற்றிட்டாப்புல. கருதுன்றியா? கொஞ்சம் இஞ்சிட்டு தடத்தில் போட்டு தர சாப்பிடுங்க. கறி நீ போனது அதான் எடுத்து ஆக்கினதான் கொடுப்பாங்க. எடுத்து ஆக்கலையா? சரி பரவாயில்ல, அதனால என்ன அதையும் சொல்லிட்டு இருக்கிறேன். நாளைக்கு
கத்து மிச்சரும் இல்லையா? மிச்சரு கடல ஊறி இன்னைக்கு தின்னேன். ம் ஆயில் வந்தால் கொடுப்பாங்க. அதான் கண்ணிலையே தண்ணி வருது. தொடங்கி வரையா? ஆ, 2 கண்ணிலையும் தண்ணி வருது. நல்லா தொடங்கி. சொல்லிக்குது பழிச்சிரு. எதுக்கு அழுகக்கூடாது சும்மா. தண்ணி வந்துருது. உடம்புல அப்படி பேக்காடு. நான் தான் வரல, அப்புறம் கண்டதால எதுக்கு யோசனை பண்ணிட்டுக்கிறீங்க? நான் தான் வந்துட்டு இருக்கல, அப்புறம் என்ன? நீயும் வந்து போன 1 மாசம் 2 மாசம் ஆயிருக்கும். ஐயா அந்த பாட்டுனுக்கு அது கையாவது எடுத்து போடலான்னு நீ வந்தான் யாரு போடுவா? ஊற்றி ஊற்றி சாப்பிட்றேன். போதும் அப்படியே எஞ்சிட்டு சரி, கொஞ்ச நேரம் மூடி வைங்க. தண்ணி கூட எஞ்சிட்டு மூடி வச்சு கொஞ்சம் வேகட்டு. கொஞ்சம் நீங்களாம் அழுகக்கூடாது. எதுக்கு அழுகுறீங்க? நம்ம ஒரு காலத்தில் அந்த காலத்தில் மகர இருந்திருக்கலாம். இவர் இப்படி எல்லாம் அழுதினா மக்கள்கிட்ட காட்ட மாட்டேன் நான். நீ எத்தனையோ அழுதுருக்குற இங்கே வரு. இதெல்லாம் அழுகக்கூடாது, எனக்கு பிடிக்காது. ஐயோ ஊடாப்பா, என்னப்பா எல்லாம் தாண்டியாச்சு, அவ்வளோதானே. சந்தோஷமா இருப்பா. வா எது நான் ராஜு வந்ததான் எனக்கு அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. மீதி அரிசியை ஊற வச்சிருந்தா அரிசி ஊர்னு காட்டித்தான் ரேஷன் அரிசி ஜம்முன்னு இருக்குதுண்ணா. ஆனால் 4 பேர் தானே? ஆமாம், கரெக்டாக போட்டுக்கோ. குழம்பு கொஞ்சம் ஊற்று வச்சாங்க. குழம்பு மறைச்சோடு உங்களுக்கு கணக்காடி வேண்டாமா? உங்களுக்கு வச்சிருக்கா? சொல்லு ஆட்டு.
என்ன குழம்பு வேணுமா? இருக்குது. குழம்பு இருக்குதா? உப்பு வேணுமா? சரிக்குது. அப்பண்ணா நல்லா சாப்பிடு. இங்கேயே எடுத்துக்கலாம். டீ போடு இங்கேயே. அங்கே துப்பிட்டே இருக்கிற கருமா. இப்போ அங்கே போனைன்னு கொண்டுக்குது. இப்போ போனைக்கு வந்தால் பரவாயில்ல, அங்கே துப்பாத. கை எடுத்து வை. தோத்த போது தின்றோன்னு. அங்கே துப்பக்கூடாது. ஆமாம், துப்பக்கூடாது. கையில் எடுத்து ஏதோ தப்பில் வாங்கி அந்த பக்கம் வையப்பா. நீ துப்புன்னு நினைக்கிறத வாயிலேருந்து கையில் போட்டு ஒரு தட்டத்தை வாங்கி அதில் வைக்கி. அதான் கரெக்டு. ஆமாம், சரியா கூப்பினா. ஆமாம், துப்பாத. கண்ட பக்கம் துப்பாத. பூனைக்கு வந்து நம்ம எச்சரிக்கை கொடுக்கக்கூடாது. பூனை பாவம். அது பூனை பாவம். நம்ம எச்சரிக்கை அவங்க சாப்பிடக்கூடாது. புரியுதா இல்லையா? ஆமாம், ஒரு தடத்தை வாங்கி அதில் வச்சு நீ துப்புன்னு நினைக்கிறதா அது வந்து தடத்தில் வைக்கி. அது எடுத்தா எடுத்து. சரியா? புரியுதா? நீ சாப்பிட்டு சாப்பிடு. கொஞ்சம் குழம்பு வாங்கி சாப்பிட்டு சாப்பிடு. நல்லா சாப்பிட்ணா. ஆமாம், இங்கே வறுத்துக்கலாம். ஒரு டீ போடு. நீ சாப்பிட்டா சரி. ஒவ்வொரு நம்ப சாப்பிட்ணும். அதான் விஷயம். வேறு ஒன்றும் கிடையாது வாழ்க்கையில். நல்லா சாப்பிட்ணா. நல்லா சாப்பிடு. நல்ல வயிறு நம்ப சாப்பிட்டுக்கணும். புரியுதா? இடையில பசிக்கவே கூடாது. புரியுதா? அதான் எனக்கு வேணும். பசிக்கூடாது. ஆமாம், சாப்பிடு. பசி நம்ம எங்கே போடுறேன்? பசி எங்கே போடுறேன்?
நம்மளுக்கு பசிச்சா பசி ஆனால் எங்கே போகிறது? எங்கே போக முடியும்? நாம இங்கே போக முடியும். நம்ம வீட்டில் ஆக்கலாம் தானே. ம், நம்ம வீட்டில் போய் ஆகியிருக்கும்ல. அப்புறம் நீ போயிட்டா வரும்போது கறி கிடையாது. இதே நீ போயிட்டா வரும்போது கறி கிடையாது. நீ வந்தாத்தான் கறி. Yeah.